சரி ஓகே, இப்ப சொல்லுங்கடி, இன்னைக்காச்சும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாமா? ஆ ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்டி. நீ என்ன சொல்றடி வீணா? ஓகே தானே? கண்டுபிடிச்சிருவோம்ல? ஆ கண்டுபிடிச்சிடலாம்டி ஸ்வேதா, நீ கவலைப்படாத. நம்ம நேகாவே சொல்லிட்டா கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பான்னு, அப்புறம் நான் சொல்லாம இருப்பேன்னா? நீ கவலையே படாதடி. பக்கி பயபுல சைலண்டா கோத்து விடுது பாரு. அப்படியாடி நேஹா, கண்டிப்பா கிடைச்சிருவாங்கல்ல இன்னைக்கு? அப்போனா ஆ ஆ கண்டிப்பாடி, கண்டிப்பா. ஹா, எனக்கு இப்போ தாண்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டே போதும் எனக்கு. நீங்க சொன்ன இந்த வார்த்தையிலேயே அவரு கிடைச்ச சந்தோஷம் வந்துடுது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ம் ஏதாவது சொன்னியாடி நேஹா? சேச்சே, நான் எதுவும் சொல்லலடி. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன்டி. எதுவும் சொல்லல. ம் சரி ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நம்ம கிளாஸ் ரூம் போலாமா? எத? இதுக்கு பேரு மீட்டிங்கு? ம் ஆமா. சரிடி, கிளாஸ் ரூம் போலாம் வா. வீணா, நீ ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ நல்லா தான் இருக்க, ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டேன். இல்லை, அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அந்த ஒரு இதில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாவம், அந்த வாயில்லா பிராணிக்கிட்ட போயிட்டு சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நேகா, ஏதாவது சொன்ன? இல்லை, கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். போகலாம் வாங்க. ஓடுறா கைப்புள்ள. ஏ வா. பைத்தியம், அது மாட்டினே நின்றுக்கிட்டே இருக்கும். டேய், உன் ஆளு கிளாஸ் ரூம் போறா, நீ போகலையா? நான் போறேன், நீங்க வரல? பாத்தியாடா, இவனுக்காக நம்ம வந்து இங்க நின்றுக்கிட்டு இருந்தா இவன் அவங்க ஆள் போறாங்கன்ட்டு ஓடிட்டான். இவங்கிட்டலாம் சகவாசமே வச்சுக்க கூடாதுடா. கரெக்டா சொன்னடா. ஆனா மேம் வர்றதுக்குள்ள நம்ம கிளாஸ் ரூம் போய் தான் ஆகணும். வா போலாம். சரி வா. ஏன் இல்ல மச்சான், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன், மறந்தேன், அதான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன கேட்கணும்? வர மண்டே ஃப்ரெஷர்ஸ் இருக்கு, முண்டு உடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. இல்ல, அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே, அதான் கேட்டேன். என்ன பேசணும்? முண்டு ஒன்று வாங்கணும், கட்டிக்கிட்டு வரணும், அவ்வளோதான். நீ வாங்கிட்டியா என்ன? அதான் இப்படி கேட்குறியோ? இவங்கிட்ட ஒன்றும் கேட்டுறக்கூடாது. அட நீ வேற போடா. ஆல்ரெடி இருக்குது, அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்தது இருக்கு, அதை தான் போட்டு வரலான் இருக்கேன். நீ? எனக்கு இனிதான் வாங்கணும். நான் சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட, இன்னைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் போகும்போது இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில். ஆ, இவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே. ஏன் பார்த்துட்டே இருக்க? இல்லை மச்சான், நவமித்ரா மேல அப்படி கோவப்படுற, ஏன் அப்படி? ஒரு சில பேரை பார்க்கும் போதே டென்ஷன் ஆகும் தெரியுமா? அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படிதான் ஆகுது, அதான். எப்பவும் ரெண்டு பேரும் அதுக்குன்னு மோதிக்கிட்டே இருப்பீங்களாடா? இப்போ என்ன, நான் அவகிட்ட மோதிக்கிட்டா இருக்கேன்? நான் ஒரு ஓரமாக அமைதியாக நின்றுக்கிட்டு தானே இருக்கேன். அந்த பொண்ணு அமைதியாக இருக்கவே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க நீயும். இல்லாட்டி நீ சும்மா விட்டுருவியா அந்த பொண்ணை? ஆ, இது பாயிண்ட். அந்த பொண்ணு அமைதியாக இருக்கவே நானும் அமைதியாக இருக்கேன். அந்த பொண்ணு ஓவராக காமிச்சதுன்னா நானும் காமிப்பேன், அவ்வளோதான். இப்படி சண்டையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு மோதி மோதி இருக்கிறவங்களுக்கு தான் காதல் வருமே. அதாவது என்னன்னா, மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றேன். ஐயோ, கோமா பாக்குறானே. என்ன என்ன மச்சான்? இன்னைக்கு காலையில காலேஜ் வரும்போது ஒரு பிச்சைக்காரியை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? காலேஜ் ஆப்போசிட் சிக்னல் கிட்ட. ஆ, அந்த பிச்சைக்காரி கிட்ட காதல் வரும்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், அமைதியா இருப்பேன். ஆனா இவ கிட்ட காதல் வரும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ செத்தடா அவனை. சரி மச்சான், நீ கோவப்படாத. கோவப்படுற மாதிரி பேசாம இருந்தா போதும் நீனு. சரிடா, பேச மாட்டேன் நீ. கடவுளே, இவனை தான் நீ எனக்கு ஃப்ரெண்டா அமைச்சு தரணுமா? எவ்வளோ பேர் இருக்கானுங்க இந்த உலகத்துல, அவனுங்களெல்லாம் எனக்கு ஒருத்தனையாச்சும் செட் பண்ணி கொடுத்தியா நீ ஃப்ரெண்டா? போயும் போயும் இவனை செட் பண்ணி கொடுத்துருக்கியே. என்னை நிம்மதியா லவ் பண்ண விட மாட்டேங்கிறான் கடவுளே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை உசார் பண்ணியிருக்கேன். இவன் என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நிம்மதியா பேச விட மாட்டேங்கிறான். மச்சான், போதும் மச்சான், கோவப்படாத, ரியாக்ஷனை மாத்து. நீ மூடிட்டு இரு, எனக்கு தெரியும் எல்லாம். சரிடா.
என் மூஞ்சி பார்க்கறனா அனினா மாதிரி இருக்கா? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஏச்சி அந்த பக்கம் திரும்புடா. சரி மச்சான், திரும்பிடுறேன். சொல்லாத செய். போயும் போயும் அவன் மேலே எனக்கு காதல் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சை, இவன் இப்படி கோவப்படுறான். அவன் எப்படின்னா கோவப்பட்டுட்டு போட்டோம், எனக்கு ஏன்? கடவுளே, என் ஆளுகிட்ட நிம்மதியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. இவங்கிட்ட என்னால் முடிய மாட்டேங்குது. ஐயோயோயோ சே. காலையில் வந்த உடனே ஃபோனு. ஹலோ, சொல்லுங்க சார். ஆ, கரெக்டாக வந்துடும் சார். ஓகே, டன் சார். ம். கவி, இங்கே தான் இருக்கேன், இதோ வரேன். வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாங்க. வந்துட்டு அந்த பக்கம் என்னமா பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க வா. இல்லைப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். காலையிலேயே ஆர்டருக்கு கால் வந்துடுச்சாப்பா? ஆ, ஆமாம்மா, காலையிலே கால் வந்துருச்சு. நியூ ஆர்டர் தான்? இல்லை, ஓல்டு ஆர்டர் தான். 2 வீலர் பார்சலா இல்லை ஆட்டோ பார்சலாப்பா? ஆட்டோ தாம்மா. சரிங்கப்பா. சரிம்மா, வா, பார்சல் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஆ. ஆமா, அந்த தம்பி இன்னும் வரலையோ வேலைக்கு? இல்லைப்பா, இன்னும் வரல, இனிதான் வருவாங்களா இருக்கும். ஆ, சரிம்மா, நீ வா, வேலை பார்க்கலாம். ஆ. என்ன இன்னும் இவங்கள காணவே இல்லை, எப்போ வருவாங்க? சரி, நம்ம போய் வேலை பார்க்கலாம், இனி அப்பா திட்டுவாங்க. ஓய், ம். அடடே, இன்னைக்கு ஆஃப் சாரியா? வாங்க சார், வேலைக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? ஐயோ சாரி மேடம், ரொம்ப லேட் ஆக்கிட்டனோ. நாளையில இருந்து இன்னி கரெக்டா பஞ்சுவாலிட்டியா வந்துடுவேன். சரி, ஓகே. ஓகேவா? எதுக்கு ஓகேவான்னு சொல்லி இப்படி இருக்கிறீங்க? சும்மா இழுத்தேங்க. ஐயோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கால் வலி பரவாயில்லையா? சரியாச்சா? ஆ, இப்போ பரவாயில்லைங்க. இல்ல, நேத்தெல்லாம் எனக்கு பயங்கரமான கைவலி தெரியுமா? ஏங்க? நேத்து ஒரு பூ மூட்டையை தூக்குனங்க, அதுக்கப்புறம் வந்த கைவலி தான். அது பஞ்சா பூவான்னு கரெக்டா சொல்ல முடியல, ஆனாலும் ஒரு சூசிங்ல சொல்லலாம். ம்? நிஜமாவே கைவலியா? என் கை வலிச்சதுன்னு சொன்னா நீங்க நிஜமாவே நம்புவீங்களா? ஆ, கைவலின்னு சொன்னா நம்பிதானே ஆகணும், பின்ன நம்பாம எப்படி இருக்க முடியும்? ம். இவளுக்கு இதுவே புரியல. இவளை நான் எப்போ கரெக்ட் பண்ணி, எப்போ ப்ரப்போஸ் பண்ணி, எப்போ கல்யாணம் பண்றது? ஷோ. ஹலோ. என்னங்க? நிஜமாவே ரொம்ப கை வலிச்சுதாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா? ம், கேளுங்க. இன்னைக்கு ஆட்டோவில் டெலிவரி இருக்கா? ம், இருக்கு. அப்போனா இன்னைக்கு நம்ம போகும்போது நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நேற்று போலயே இன்னைக்கும் கீழே விழுங்க. விழுந்ததுக்கப்புறம் நான் உங்களை தூக்குறேன். இன்னைக்கு நைட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு ரிசல்ட் சொல்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எவ்வளோ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணாமலா? சொல்றேன் வாங்க. ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே முடிக்கட்டா, இல்ல கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல முடிக்கட்டா? என்னது? இல்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான். ம்? சரி, சொல்ல மாட்டீங்களா? என் இஷ்டம் போல நானே ஆரம்பிக்கிறேன். இந்த கோபமான கண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த உள்ளங்கால் முடிகிற வரைக்கும் எப்படி தெரியுதுன்னு பார்த்து சொல்றேன். ஒரு சில பேருக்கெல்லாம் அந்த கண்ணாடிலாம் போட்டா அசிங்கமா இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்படிங்க அந்த கண்ணாடி போட்ட உடனே அவ்வளோ அழகா இருக்கீங்க? அந்த கண் அழகா, இல்ல அந்த குட்டி மூக்கு அழகா, இல்ல ரோஜா பூ மாதிரி இருக்க உங்க உதடு அழகா? எதை சொல்றது? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிக்கனே எனக்கு தெரியல. அப்படி இருக்கீங்க நீங்க. இத பத்தி நீங்க இப்படி கேட்டுட்டீங்களே. அப்புறம் உங்க கழுத்துல குட்டியா அழகா இருக்கே ஒரு செயின். எனக்கு தெரிஞ்சு அந்த செயின் கையில எடுத்து பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்காது. உங்க கழுத்துல இருக்கவே தான் அது அவ்வளோ அழகா இருக்கு. அந்த செயினுக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு அழகா தொங்குற பூ, அந்த பூவுக்கு பக்கத்துல உங்க புடவையோட மடிப்பு, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா அந்த போதும். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு
வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கையை எடுங்க, உங்க அப்பா வந்துட போறாங்கன்னு சொன்னேன். இனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க. அப்படியா? ஆமா, என் கையை விடுங்க. நான்லாம் ஒரு பொண்ணு கை பிடிச்சா கடைசி வரையும் அவளை விட மாட்டேன். அப்போ என் கையை வெட்டி கொடுத்துட்டு போகட்டா? அப்படி இல்ல, நீங்க மொத்தமா வந்தா போதும். கையை மட்டும் வெட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகும். அதான். வேலை இருக்கு, கையை விடுங்க. ஓகே, வேலை இருக்கிறதுனால கையை விடுறேன். ஏலோரா சிற்பங்களும் மீது என்ன பாக்குறீங்க? இல்ல, இவ்ளோ கிட்ட நிக்கிறீங்களே அப்படின்னு பாக்குறேன். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் வேலை என்ன இருக்கு, நான் ஆகுமா போறேன், வாங்க. குறுமுகில்கள் நான் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் நீங்க கோவப்படாம அமைதியா இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வ